Welcome everyone to our new home. Congratulations on this beautiful. The milk is boiling over, a sign of prosperity. Look at it overflow, so auspicious. We are so happy to be here. வணக்கம் 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 வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐயோ யாருமே வரலையே. கண்ணாடி போட்டா ஆள் வரதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு சும்மாலாம் நின்று கும்பிட்டுட்டு இருக்கேன். சரி சரி, அந்த ஆள் வரவ நம்மளும் கண்ணாடியை போட்டுட்டு கும்பிடுவோம். மைனி மட்டும் கண்ணாடி போடியாவோ, அவிய பிஏ நான் கண்ணாடி போடக்கூடாதா? அவியிட்ட இருந்து கண்ணாடி ஆட்டை போட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் போட்டுட்டு நம்மள சீனை போடுவோம். வணக்கம் வணக்கம், போங்க உள்ள போங்க. என்னது கங்கார் பொம்மை? அது எங்க இருக்கு? இந்த கிழவிக்கு ராத்திரியோட ராத்திரியா கண்ணு தெரியாம போயிட்டோ. ஓஹோ, என்னையதான் சொல்லுதோ கிழவி. வச்சுக்கிடி. வணக்கம் வணக்கம், போங்க போங்க உள்ள போங்க. மயிலாட்டம் குயிலாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் எல்லாம் நடக்குது, உள்ள போய் பாருங்க. பித்தலாட்டம் இல்ல, ஒரு சுத்தலாட்டம் இல்ல, எல்லாம் ஒரிஜினல் ஆட்டம் தான். உள்ள போய் பாருங்க. மாமியாரோ சாமியாரோ எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நான் என்னோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள போங்க உள்ள போங்க. கடமையில நான் கண்ணா இருக்கேன். இப்ப புருஷனும் தெரியாது, ஒரு மனுஷனும் தெரியாது. போங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஓ மை கடவுளே, இது என்ன சத்திய ஜோதனை? என்னி பார்த்தா ரோப மாதிரியா இருக்கு. ஓ அப்படியாமா, சரி வா போவோம். அட மனுஷா, பேதி எடுத்த புருஷா, என்ன இவரும் நம்பிட்டு போறாரு? கிட்ன பொண்டாட்டி உயிரோட ஜீவனோட நின்னுகிட்டு இருக்கேன். இனி பார்த்து ரோபன் நம்பிட்டாரு. வீட்டுக்கு பேரட்ட முக்குல பட்டு கும்மி பிடி. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க உள்ள போங்க போங்க. சரி, இவளே கும்பிட்டு தொலைச்சோம். முதல்ல உள்ள போய் கைய பினாயில் ஊத்தி கழுவிட்டு வரணும். உங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்வு தான் வந்திருக்கு மைனி. கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு என்னவோ நீங்க சொந்த வீடு கட்டின மாதிரி தான் நிக்கிறீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு என் வயிறு எரியுது. பால் காய்ப்பு வீட்டுக்கு வந்தமா, பந்தியில உட்காந்து தின்னமா, பணத்தை கொடுத்தமா, வீட்டுக்கு போனமா இருங்க. அதிக பிரஷிங் தானே வேண்டாம். போங்க உள்ள போங்க உள்ள போங்க. இல்ல, என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பறந்தாவாது. அந்த மாதிரி நீங்க என்னதான் கண்ணாடி போட்டுட்டு நின்னாலும் சாராஜாக்காவா ஆயிர முடியாது. ஓ சரி, நாங்க பருந்தாவரமோ எறும்பாவரமோ? நீங்க முதல்ல பேசிட்டு இருக்கிறது மனுஷி கிடையாது, நெட்டமாரியும் கிடையாது. நான் ஒரு ரோபோ. என்கிட்ட இவ்வளவு நேரம் கதை பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மைனியும் இல்ல பையனியும் இல்ல, இங்க நிக்கிறது ரோபோ. ரோபோ, போங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஐயோ அது இருப்பா, அடிக்கீங்க. என்ன பண்ண இப்போ? எப்படி தப்பிக்க? இவட்டெல்லாம் அடி வாங்குறதா? ரோபோ தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும். போங்க உள்ள போங்க உள்ள போங்க, செத்து போயிடாதீங்க, உள்ள போங்க. உள்ள போய் பாரு, வீங்கிதான் போவா. அடிக்க வர அடிக்க பியாதி எடுப்பா.
நான் இவளுக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? என்ன அடிக்க வரா? போவல அண்டாக்குல தூக்கி முக்கி புரியும் நீ எனக்கு. வணக்கம் வணக்கம், வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. நெட்ட மாதிரி சரோஜாக்கா வீட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். செக்யூரிட்டி வேலையா தந்திருக்காவ. நான் வரவேற்புக்காக நிக்கிறேன். எனக்கு பெரிய வேலை தான் கிடைச்சிருக்கு. ஓஹோ அப்படியா? ஆமா, இவன் மூஞ்சிக்கெல்லாம் அப்படியே பெரிய வேலை கிடைச்சிரும். செக்யூரிட்டி வேலையா தான் இருக்கும், போய் சொல்லியா? அதான் வாசல்ல நின்னு கும்பிட்டுட்டு நிக்கல, இந்த வேலையை தான் கொடுத்திருப்பா சரோஜா. மொட்டை அடிச்சவங்கலாம் வாசல்ல நின்னு ரொம்ப பேசக்கூடாது, உள்ள போங்க உள்ள போங்க. ஏ மர்மவளே, என்னடி இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பாக்குறியோ? இல்லடி, நெட்ட மாதிரி சொன்னதே காமெடியா இருந்துச்சு, அதான் சிரிச்சே. ஓஹோ, நீங்களும் மட்டை தான் அடிச்சிருக்கீங்களோ? அதான் உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. பிறவு யார்கிட்ட இங்க மட்டை அடிச்சிட்டு நிக்கிறது? நீயா மட்டை அடிச்சிட்டு நிக்க? பியாதி எடுப்பா. பேதி எடுத்தாலோ பாந்தி எடுத்தாலோ உங்க வீட்டுல போய் பாந்தி எடுங்க, பேதி எடுங்க. இங்க பாந்தி எடுக்க முடியாது, பேதி எடுக்க முடியாது, இது புது வீடு. என்னடி அவ பேச பேச இழுச்சிக்கிட்டே இருக்கா? இல்லடி, நெட்ட மாதிரி காமெடியா பேசிய பத்தியல. பேசுவா கண்ணாடி போட்டுட்டு மினிக்கிட்டு நிக்கிறாள்ல, அதனால பேசுவா. என் நெட்ட மாடு என்னையா பேசியா? உன் மாமியார்ட்ட சொல்லி கொடுக்க இரு. சொல்லி குடிப்பீங்களோ கிள்ளி குடிப்பீங்களோ? நாங்க அள்ளி கொடுப்ப வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்க. முதல்ல உள்ள போங்க உள்ள போங்க. உள்ள தட்டி போறா. ஏட்டி மர்மவளே, இவ எதுக்கு ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை பேசியா? ஏத்தே, நீங்க வயசானவி எல்லாம் காது சரியா கேட்காதுன்னு 2 தடவை சொல்லியான்னு நினைக்கேன். ரொம்ப தாண்டி ஆட்டமா இருக்கு இவளுக்கு. இவ மாமியார்ட்ட போய் சொல்லி கொடுக்க இரு. நெட்ட மாதிரி கண்ணாடி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ, உள்ள போங்க உள்ள போங்க. சில்பா வந்துட்டாளா? ஷில்பா குல்பா எல்லாம் உள்ளதான் போயிருக்கு, உள்ள போங்க உள்ள போங்க. சரி நெட்ட மாதிரி. வணக்கம் வணக்கம், வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. Let the festivities begin. அட, அந்த ராசாத்தி பொம்பளை கார்ல இருந்து இறங்கி வருதே. இதை எப்படி வெல்கம் பண்றது? கண்ணாடி போடுவோமா வேண்டாமா? போட்டே வெல்கம் பண்ணுவோம். தப்பா ஏதாவது வார்த்தை விழுந்துட்டுனா ரூபா போட்டுருவோம். அம்மா, இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கா? இவளுக்கு இங்க ஒரு சின்ன ஓட்டு வீடு தானே இருந்துச்சு. இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு எங்க இருந்து இடம் வந்துச்சு? பக்கத்துல இருந்து இடத்தையும் வாங்கிருப்பாளோ? எம்மா என்ன பெரிய வீடு. வணக்கம் வணக்கம், முக்காடு முக்காடு, வாங்க வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஏய், என்னது முக்காடா? சாரி பேர் மறந்து போச்சு, உள்ள போங்க உள்ள போங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எவ்வளவுதான்? 50,000மா 1 லட்சமா 10 லட்சமா? முக்காடு கிக்காடு சொன்னான்னு வச்சுக்க, கண்ணாடியில உடைச்சு தள்ளிடுவேன். என்னை யாரு நினைச்சிட்டு இருக்கா நீ? இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் புருஷன் யார் தெரியுமா? ஓ அப்படியா, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதனால என்ன? பால் காய்ப்புக்கு வந்துட்டீங்க, நல்லா சாப்பிடுங்க, பாலை குடிங்க, வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க. ஏய், சொன்னதே எதுக்கு 2-3 வாட்டி சொல்லிட்டு இருக்கா? முக்காடு கிக்காடு என்ன வாய் உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். ரோபோ சொன்னதை சொல்லாம சொல்லாத சொல்லுமா? என்னது ரோபோவா? நீ அவன் சம்மந்திக்காரி தானே? சம்மந்திகாரியோ மைனிகாரியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. நான் ஒரு ரோபோ. வணக்கம், வாங்க வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. சரி, வாசல்ல விட்டுருக்கா பாரு அந்த சரோஜா ஒரு சாத்தானே. பாரவியல ஒழுங்கா வரவேற்க கூட தெரியல, இதெல்லாம் போய் விட்டுருக்கா. ரோபோவா ரோபா, கண்ணாடி உடைச்சிரியே. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நடிக்காத, பிறகு பாத்துக்கிறியோ நீ. உள்ள போங்க, பந்தியில உட்காருங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க. சரி, பேதியப்பா சொன்னதே 3 வாட்டி சொல்லிட்டு இருக்கா. அந்த சரோஜா ஏதோ ஊசி போட்டாலும் உனக்கு? ஊசியம் போடல பாசியம் போடல, ரோபோ இப்படிதான் பேசும். ரோபா நீ யாருன்னு எனக்கு தெரியாதோ? பேசுறதுக்குலாம் பதில் பேசியா ரோபாவ? ரொம்பதான் ஆடுறிய, தர பாத்துக்கிறிய உங்களால. ஐயோ, இந்த முக்காடு கண்டுபிடிச்சிட்டே. ரோபோன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது. உள்ள போய் மைண்ட எதுவும் சொல்லி கொடுத்துமோ? இதையே மைனிக்கு பிடிக்காது. சும்மா வீட்டை வந்து பாருன்னு தான் கூடவே செஞ்சாவும் மைனியே. இது கண்டுபிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? இதான் எனக்கு சம்பளம் தருது, நான் கவலைப்படாக்கு. போட்டோம் பாலை குடிச்சிட்டு நல்லா சோத்தை தின்ட்டு போட்டோம். இவ்வளவு பெரிய வீடு எப்படி கட்டினா? மயிலாட்டம் வயலாட்டம் மேலெல்லாம் வேற அடிச்சிட்டு கிடக்காவ. இந்த அளவுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டிச்சு இவளுக்கு. அம்மா பால் காய்ப்பு தானே சொன்னா? என்னவோ திருவிழாவும் கல்யாணமும் சேர்ந்து வந்த மாதிரிலாம் நடக்குது. ரொம்பதான் ஆட்டமா இருக்கு. எப்படி இவளுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு? நாம இதை கவனிக்காமல ஒரு வருஷம் முட்டாளா இருந்திருக்கோம். உள்ள போய் வீட்டை என்ன அழகுல கட்டியிருக்கான்னு பார்க்கணும்.
வெல்கம் மேடம், வெல்கம். உள்ள போங்க மேடம், உள்ள போங்க. ஏய், அந்த சாரஜாவேங்க? மேடம், உள்ளதான் இருக்காங்க. உள்ள போங்க மேடம். பெரிய அரண்மனை கட்டிட்டா உள்ளே இருக்கா போல. உள்ள போங்க மேடம். போறேன் போறேன். ஐ முன்னாள் முதலாளி வரவே வரட்டும் அவியல எப்படி கலாய்க்கிறது. வணக்கம், வாங்க வாங்க உள்ள போங்க போங்க. எக்ஸ் முதலாளி உங்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம். போங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஏய், என்ன ரொம்ப நாக்கு வளருது? எங்க ஓனர் என்னைய வரவேற்க விட்டுருக்காங்க. உள்ள போங்க உள்ள போங்க. வணக்கம் வணக்கம். எல்லாம் உனக்கு மறந்து போச்சோ? என் வீட்ல 5க்கும் 10க்கும் அல்லாடிட்டு நின்னது இங்க வந்து ரொம்ப தான் கொண்டாட்டிட்டு இருக்கா. என்னை பார்த்தாலே பம்பிக்கிட்டு பதுங்குவ. இன்னைக்கு என்ன கண்ணாடி எல்லாம் பட்டுட்டு திமிரா நின்னுட்டு இருக்கா? எக்ஸ் முதலாளி அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு. நான் வரவேற்க தான் நின்னுட்டு இருக்கேன். சாரி, உள்ள போங்க உள்ள போங்க. ஏங்க இவ எப்படி பேசிட்டு இருக்கா பாருங்க. ராணி அவளை வரவேற்கிறதுக்காக என் தங்கச்சி விட்டுருக்கா. நீ எதுக்கு அதெல்லாம் பாக்குறா? உள்ள போலாம் வா. ஷேய், இவெல்லாம் இதுல நிப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. வாங்க நம்ம உள்ள போவோம். எப்படா இத்தனை பேரை வரவேற்ற எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியல. ராணிக்காவை பார்த்தா மட்டும் கொஞ்சம் உதறுதையா. என்ன இருந்தாலும் அவியல நம்மளுக்கு முதலாளியா இருந்திருக்காவல்ல. சரி சரி, காட்டிக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ராணி பாத்தியா என் தங்கச்சி வீடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு? அவ்வளவு ஒண்ணும் பெருசு இல்ல. நம்ம வீடும் பெருசுதான். ராணி அதை விட 4 மடங்கு பெருசா தெரியுது ராணி. அங்க பாரா, மயிலாட்டம் ஒயிலாட்டம் சண்டா மேலாம் போட்டிருக்காவ பாரு. உங்க தங்கச்சி ரொம்ப தான் பணம் வந்துட்டேன்னு ஆடியா. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஏன் ராணி அப்படி சொல்றா? என் தங்கச்சி உழைச்சு முன்னேறி இருக்கா. உங்க தங்கச்சி உழைச்சு முன்னேறிருக்கானா நம்ம எப்படி முன்னேறணும்? திருடி கொண்டு வந்தா முன்னேறணும். இல்ல ராணி, அவளுக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லல்ல. எல்லாமே அவளே உழைச்சு முன்னேறினதுதான் சொன்னேன். ரொம்ப தங்கச்சிய புகழாண்டா. வாங்க உள்ள போவோம். நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு உங்க தங்கச்சி வாங்கன்னு கேட்கல. ராணி அவ அங்க பிஸியா இருப்பா ராணி. நம்ம வாசல்ல நின்னுட்டு எதிர்பார்க்க முடியுமா? அத வரவேற்க ஆட்களை விட்டுருக்கால. வா உள்ள போவோம். வாரேன். வெல்கம் மேடம், வெல்கம். உள்ள போங்க மேடம், உள்ள போங்க. இங்கேயும் உங்க தங்கச்சி இல்ல. பன்னீர் தொளிக்க இடத்துல கூட உங்க தங்கச்சி இல்ல. எங்க தான் போனாலும் உள்ளதான் இருப்பா ராணி. வா உள்ள போவோம். நீ ஏன் இன்னைக்கு என் தங்கச்சியை ரொம்ப எதிர்பார்க்கறா? ஏதாவது விசேஷம் கூப்பிட்டா அந்த வீட்டு ஆட்கள் நிக்கணும். ராணி இங்கெல்லாம் எப்படி அவ நிப்பா? உள்ளதான் இருப்பா. வா போவோம். பெரிய மகாராணி ஆயிட்டா. இவள நான் தான் தேடி தேடி போகணும். தோலை எழுத்து வாங்க போவோம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உள்ள போங்க போங்க. ஹாய் ரோசாப்பூ, நீ ஒரு குஷ்பு. உன் தலையில இருக்கிறது மல்லிப்பூ, அது ஒரு குண்டுப்பூ. நீ வந்திருக்க பால் காய்ப்பு. முகம் முழுக்க ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. இல்ல ரோசாப்பக்கா, உங்களை பார்த்ததும் கவிதை அருவி மாதிரி கொட்டுது கொட்டுது. அதான் கவிதையிலே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேக்குறிய ரோசாப்பக்கா? சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க உள்ள போங்க போங்க. ஓ மை காட், என்ன இது சத்திய சோதனை? எனக்கு மட்டும் எடுத்தல எதுக்கு? நீ இப்பதானே வேலைக்கு சேர்ந்தா பால் காய்க்க போறேன்னு 10 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு துணிமணிலாம் எடுத்துட்டா. ஓ அப்படியா? ஓகே ஓகே, நான் பால் காய்ப்பு முடியட்டும். எங்க மைனிட்ட இன்னொரு பட்டு சேலையா கேட்டு வாங்கிக்கிறேன். சரி சரி, வாங்க வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. கூட்டம் அதிகமா இருக்கு. சின்ன பிள்ளையில கையில பிடிச்சுக்கோங்க. என் பிள்ளைல என்ன பச்சை பிள்ளைல? அதுவும் தொலைஞ்சாலும் இங்க இருந்து என் வீடு என்ன ரொம்ப தூரமா பக்கத்துல தானே இருக்கு. அதுவே வந்துரும். ஓகே ஓகே உள்ள போங்க உள்ள போங்க. சரி நட்ட மாதிரி. என்னே வானே வா. மைனி வாங்க. உட்காருங்க மைனி. சரோஜா வீடு சூப்பரா இருக்குமா? நல்ல பெரிய வீடா கட்டிருக்கிய. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் நே. மைனி போய் வீட்டெல்லாம் சுத்தி பாருங்க மைனி. நீங்க நடந்து கூட படிக்கட்டு ஏறண்டா லிஃப்ட் இருக்கு மைனி. சரிம்மா, பால் காய்ச்சாச்சா? பால் காய்ச்சாச்சு நே. என்னது பால் காய்ச்சாச்சா? ஆமா மைனி, பால் காய்ச்சாச்சு. நல்ல நேரம் 5:30 மணில இருந்து 6க்குள்ள தான் இருக்கு. அதனால விடிய காலமே காய்ச்சிட்டோம் மைனி. அது என்ன எங்களெல்லாம் மதிக்காம நீ பால் காய்க்கிறது? எதுக்காக அப்படின்னா எங்களை பால் காய்க்க வாங்கன்னு கூப்பிட்டா? மைனி நீங்க அந்த நேரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா காய்ச்சிருக்கலாம். வருவியலோ வரமாட்டியலோ நினைச்சிட்டு நம்ம பாலை காய்ச்சிடும் மைனி. காய்ச்சிட்டோம் மைனி. நல்ல நேரம் நமக்காக காத்திருக்காதுல்ல. வருத்த விடாங்க மைனி. அடுத்த வீடு பால் காய்க்கும் போது நீங்க முன்னாடி நாளே வந்துங்க தங்கிருங்க. என்ன அப்ப அடுத்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கியோ? இல்ல மைனி, இப்ப கட்டலாம் கட்டிடுவேன். ஏனே மைனியை கூட்டிட்டு பண்ணே வீட்டை சுத்தி பார்க்கட்டும். பின்னாடி சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காவனே. முதல்ல எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருங்க. வானே வாங்க மைனி போலாம். அப்பா அம்மா வாங்க. மைனி இது என் மர்மவா, அதாவது கோடீஸ்வரியோட மர்மவா.
என் மகனோட பொண்டாட்டி பெரிய பணக்காரி இப்போ. என்ன ரொம்ப திமிரா பேசுறா? இல்ல மைனி, உங்களுக்கு தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். எனக்கு தெரியாதோ? இல்ல மைனி, கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ கோடீஸ்வரி மர்மவல்ல, அதனால தான் சொன்னேன். நல்லா சொல்லுவா, குத்தி காமிக்கிறியோ? சீச்சி, இல்ல மைனி. அம்மா, அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. அதான் தெரியுதே, யாரும் சொல்லாண்டா. ரொம்ப நல்லா இருக்கான்னு தெரியுது. என் வீட்டுல இருக்க வரைக்கும் அந்த ஒத்த செயினை தவிர வேற நகை போட மாட்டேன்பா. இப்போ என்னமோ அள்ளி போட்டுட்டு இருக்கா. விளம்பரமா? மைனி, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் விளம்பரம் தான், கோடீஸ்வரிக்கு விளம்பரம். ஏன்னா பிச்சைக்காரிக்கு மர்மவலா இருந்தான்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. இப்போ கோடீஸ்வரி மர்மவலா ஆயிட்டாலும் அதனால காட்டுறா. இங்க பார் சரோஜா, நீ பேசுற ஒரு வார்த்தையே நீ குத்துற மாதிரி இருக்கு. சீச்சி, மைனி உங்களை நான் ஏன் குத்தி காமிக்க போறேன்? உண்மையை சொன்னேன், சில பேருக்கு தெரியாதுல்ல. இங்க வந்திருக்கவியில சொன்னேன் மைனி. வாங்க முதல்ல போய் சாப்பிட போவோம். ஏங்க, இவ ரொம்ப பேசுறா. நான் இங்க இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போறேன்.